தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவுடனான சந்திப்பு, என்கவுண்டர் வித் ஜீசஸ் என்ற தலைப்பின் கீழாக தொடர் செய்திகளாக நம்ம படித்து கொண்டு வராங்க. இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் யாரெல்லாம் அவரை முகமுகமாய் சந்தித்தார்களோ, நேராக இயேசுவை சந்தித்ததுனால அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவங்களை குறித்து தான் நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேவ செய்தியின் வாயிலாக நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஒரு அற்புதமான ஒரு நபரை குறித்தோம், அந்த அற்புத நபருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை குறித்தும் இன்றைய நாளில் நம்ம கொஞ்சம் படிக்க போகிறோங்க. எப்பொழுதுமே ஒரு செய்தியில் 2 காரியத்தை நினைவில் வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். முதல் காரியம் 1 கொரிந்தியர் 10:11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், எல்லா சம்பவங்களும் யாருக்கு எச்சரிப்பு? முடிவு காலத்துடன் நமக்கு அது எச்சரிப்பு அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாருங்க. ஸோ இன்னைக்கு யார் ஜீசஸை முகமுகமாய் சந்தித்தது, நேராக இயேசுவை சந்தித்த நபர்கள் யார் என்பதை குறித்து ஒரு கணம் நம்ம பார்க்க போகிறோங்க. ஜெபித்து இன்றைக்கான நபரை நாம் சந்திப்போமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இன்னைக்கு உங்களை முகமுகமாய் சந்தித்த நபர்களை குறித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பூமியில் நீங்கள் இருந்த நாட்களில் உங்களை சந்தித்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் இந்த முடிவு காலத்தில் எங்களுக்கு அது மிகப்பெரிய எச்சரிப்பு என்று சொல்லி பார்க்கிறோமே ஐயா. எங்களுக்கு என்ன பாடங்களை வச்சிருக்கிறீங்களோ எங்களோடு பேச வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம 3 காரியத்தை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு நம்ம சத்தியத்தை படிக்க போகிறோங்க. 1, நபர் யாருன்னு பார்க்க போகிறோம். இயேசுவை நேராக சந்தித்த நபர் யார், இயேசுவுடனான சந்திப்பை ஏற்படுத்தி கொண்ட நபர் யாருன்னு பார்க்க போகிறோம். 2வது, சம்பவம் என்ன, நபரை சரி, அதில் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். 3வது, அதில் நமக்கான பாடம் என்ன அப்படின்ற 3 கருத்துங்க. இந்த 3 கருத்தை மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு செய்தியிலும் இந்த 3 காரியத்தை வச்சு தான் என்ன பண்ணுறோம், பார்த்துக்கிட்டே வரோம். சரிங்களா? ஸோ இந்த 3 கருத்து இல்லாமல் நம்ம இந்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. சரி, நபர் யார் என்பதை நம்ம பார்ப்போம். இந்த சம்பவம் கொஞ்சம் பெரிய சம்பவமாக இருக்கிறதுனால நான் வேத வசனத்தை சொல்கிறேன், நீங்கள் அப்படியே உங்கள் வேதாகமத்தில் அந்த சம்பவங்களை வாசிக்கலாங்க. சரிங்களா? நபர் யாருன்னு முதலாவது பார்க்கலாங்களா? வாங்க. லூக்கா 5வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனம் வரைக்கும் 3 வசனம் வரைக்கும் வாசிக்க போகிற நபர் யார் என்பதை வேதாகமம் சொல்லுது பாருங்களேன். வாங்க. லூக்கா 5வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். யார் அந்த அவர்னா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கெனசரேத்து கடல் அருகே அவர் என்ன செய்கிறார்னா, மக்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ போதகம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் என்ன நடக்குது? 2வது வசனம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இந்த போதகம் ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அங்கே 2 படகு இருக்குது. அந்த 2 படகுல மீனவர்கள் சிலர் பேர் இருக்கிறாங்க. அவங்க போய் மீன் பிடிச்சிட்டு வந்து என்ன செய்கிறாங்களாம்? வலைகளை அலசி கொண்டிருக்கிறாங்க. நபர் யாருன்னு 3வது வசனத்தில் பார்க்கலாங்களா? அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். நபர் யாருன்னு 3வது வசனத்தில் சொல்கிறாங்க, சீமோன். சீமோன் யாரு? பேதுரு. அப்போ இன்னைக்கு இயேசுவை சந்தித்த நபர் யார் என்பதை பார்க்க போகிறோன்னா, பேதுருவையும் பேதுருவோடு 2 நபர்கள் வராங்க. அந்த 2 நபர்கள் யார் என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்போ நபர் யார்? பேதுரு. சம்பவம் என்ன அப்படின்றத 1லிருந்து 3 வசனங்கள் வரைக்குமே நம்ம வாசிக்கிறோம். இன்னும் அந்த சம்பவங்களை முழுமையாக நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா 1வது வசனத்திலிருந்து 10வது வாக்கியம் வரைக்குமே நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. சரி, சம்பவம் என்ன என்பதை நான் கொஞ்சம் புரிகிற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேனே. இயேசு கிறிஸ்து கெனசரேத்து கடல் அருகே நின்று அவர் போதகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. போதகம் பண்ணி கொண்டிருக்கிறவர் எங்கே வராரு அப்படின்னா, 2 படகு நிற்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படகு கிட்ட அவர் வந்து என்ன செய்கிறாரு? படகுல உட்கார்ந்து அந்த படகை கொஞ்சம் ஆழத்தில் தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாருங்க.
ஸோ இப்போ ஆழத்தில் தள்ளி கொண்டு போனதுன்னு என்ன நடக்குது அப்படின்னா, மக்களுக்கு போதகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. போதகம் பண்ணிக்கொண்டே இருந்தவர் இங்கே யார் படகுல ஏறினாரோ அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உங்கள் படகை இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளி போயிட்டு வலைகளை போடுங்க, மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். பேதுரு என்ன சொன்னார்? அப்பா, நைட்டு ஃபுல்லாக போட்டோம், எங்களுக்கு ஒரு மீனுமே அகப்படலை அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படியே நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆழத்தில் போய் வலையை போட்டாங்க. வலையை போட்டதுனால என்ன சம்பவம் நடந்துச்சு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வலை கிழியத்தக்கதாக அநேக மீன்கள் அவர்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ பேதுரு படகு நிரம்பி உதவிக்கு யாரை கூப்பிட்றாரு? கரையில் யாக்கோபும் யோவானும் இருக்கிறாங்க, அவர்களையும் அழைக்கிறார், வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோங்க. இப்போ அந்த மீனை பார்த்த மாத்திரத்தில் பேதுரு ஒரு வேலையை செய்கிறார். என்ன செஞ்சார்? உடனே ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, இந்த பாவியான மனுஷனை விட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் நீங்கி போங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கி போங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் கிறிஸ்து என்ன சொன்னார்? வாப்பா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவளா மாத்துறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அங்கே நடந்த சம்பவம் என்ன நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மூவரும் என்ன செய்தாங்களாம்? வசனத்தை, அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாங்களா? என்ன செய்தாங்க என்பதை வசனம் சொல்லுது பாருங்களேன். வசனம் 10. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதாங்க சம்பவம். இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்திக்கிறாரு. பேதுருடைய படகு நிரப்புது. உதவிக்கு யாக்கோபும் யோவானையும் கூப்பிடுறாரு. அவர்களும் வராங்க. இவங்க அங்கே நடந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்த்து அவர்களை விட்டு நீங்க போடும்படி பேதுரு கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வாங்க, உங்களை நான் மனிதர்கள் பிடிக்கிறலாம் மாத்திரன்னு சொன்ன மாத்திரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது, அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதாங்க சம்பவம். சரி, இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன பாடம் இருக்குது? அதுவும் முடிவு காலத்தில் நமக்கு அது மிகப்பெரிய பாடம், எச்சரிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே, அது என்ன எச்சரிப்பு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. அது தெரியாமல் நம்ம இந்த வேத பகுதியை புரிஞ்சிக்கவே முடியாது. 3 பாடங்கள் இந்த பகுதியில் ரொம்ப மிக முக்கியமான பாடங்கள் இருக்குதுங்க. முதல் பாடம், இங்கே பேதுரு சொல்கிறாரு, நைட்டு ஃபுல்லாக பிரியாசப்பட்டம்பா, எனக்கு மீன் அகப்படலை. நாங்கள் இரவு முழுவதும் பிரியாசப்பட்டு வலையை போட்டோம், ஒரு மீனுமே எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் வலையை உட்காந்து அலசிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறாரு. இவர் போய் சொல்கிறாரு, உங்கள் வலையை எடுத்து ஆழத்தில் போடுங்க, மீன் கிடைக்கின்றார். இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க. கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே மீனவர் யார்? பேதுரு. பேதுருக்கு தான் மீன் பிடிக்கிற காரியத்தில் அவ்வளோ எக்ஸ்பர்ட் இருக்குது. அதாவது முன் அனுபவங்கள் வாய்ந்தவர் யார் அப்படின்னா பேதுரு தாங்க. இப்போ நைட்டு ஃபுல்லாக போட்டவருக்கு மீன் கிடைக்கல, இப்போ பகலில் போட்டால் மட்டும் மீன் கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? இவரோ கார்பெண்டருங்க. யாருங்க? இயேசு கிறிஸ்து கார்பெண்டரு, தச்சரு. ஆனால் பேதுரு மீன் பிடிக்கிறவர். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் போட்டால் மீன் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே பேதுரு சொல்கிறாரு, நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படியே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிந்து போனார் பாருங்க. அங்கே கீழ்ப்படிந்து போன மாத்திரத்தில் வலையை வீசுகிறாங்க, வலை கிழியத்தக்கதாக மீன் கிடச்சிச்சு. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்வி அப்படியே உங்கள் முன்னாடி வைக்கிறேன், நீங்களும் அதுக்கு பதில் சொல்லுங்கள். என்ன கேள்வி அப்படின்னா, இங்கே வலை கிழியத்தக்கதான மீன் எப்படிங்க கிடச்சிது? இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நான் அந்த கேள்வியை தான் வச்சேன். ஆண்டவரே, வலை கிழியத்தக்க மீன் கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்களே, அவரோ மீனவர், அவருக்கு எக்ஸ்பர்ட் இருக்குது, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய அவருக்கு. ஆனால் நீங்கள் கார்பெண்டரு, உங்களுடைய வார்த்தையின்படியே பேதுரு போட்டார், மீன் எப்படி ஆண்டவரே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழும்பியதுங்க. இங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, பேதுரு போய் நைட்டு ஃபுல்லாக வலையை போடுறாரு, மீன் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஜீசஸ் பேதுருவோடு போகிறாரு. போகிற இடத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு. என்ன கூட்டம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து படகுல பேதுருவோடு போகிறாரு. வலையை போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கடலில் உள்ள ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டம் என்ன கூட்டம் தெரியுங்களா? எல்லா மீன்களும் கூட்டமாக கூடிடுச்சான். என்ன கூட்டம் கூடி பேச தெரியுங்களா? எப்படி பேதுருக்கு மீன் கிடச்சி தெரியுங்களா?
எல்லா மீன்களும் பேசிக்கிச்சான், நம்மளை படைச்சவர் நம்மளை பார்க்க வராரு, வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லி எல்லா மீன்களும் யாரை பார்க்க வந்துச்சுங்களாம்? இயேசுவை பார்க்க வந்துச்சு. இயேசுவை பார்க்க வந்த சமயத்தில் வலையை இப்போ யார் போட்டிருக்கிறது? பேதுரு வலையை போட்டிருக்கிறார். பாருங்க, இயேசுவை பார்க்க வந்த எல்லா மீன்களும் இயேசுவுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த வலையில் என்ன பண்ணிக்கிச்சிங்க? சிக்கிக்கொண்டது. அன்பானவர்களே, முதல் பாடம், இயேசு நம்மோடு இருந்தார் அப்படின்னா வெறுமையான நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமாய் மாறும் என்பது இங்கே பேதுருடைய வாழ்க்கையில் நாம் படித்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடமாக இருக்குதுங்க. இயேசு இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஒருபோதும் செழிப்பாக மாறவே மாறாது. அப்படி செழிப்பாக இருந்தாலும் அது கொஞ்ச காலம் இருக்கும், மீண்டும் அது வறுமையும் வேதனையுமாக மாறிடும். கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா அது நிறைவான ஆசீர்வாதங்க. பேதுரு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சான். அவன் உடனே ஏன் விழுந்தான் அப்படின்னா, அவன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான், இந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி அவன் தகுதியானவன் இல்லை. அதனால தான் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரன் இல்லை, தயவு செய்து என்னை விட்டு நீங்கி போங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, பேதுரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அனுபவித்த உடனே அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்ததற்கு அவன் பாத்திரவான் அல்ல, தகுதிவான் இல்லை என்பது தேவன் பாதத்தில் விழுந்து என்னை விட்டு நீங்கி போங்க ஆண்டவரேன்னு சொன்னானே. அவனுடைய அன்வர்த்தினஸ், அவனுடைய தகுதியில்லாத நிலையை அவன் உணர்ந்தானே. நம்ம இன்னைக்கு உணர்றோமா? இரண்டாவது பாடம். முதல் பாடம், இயேசு நம்மோடு இருப்பார் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுங்க. இன்னைக்கு யாராவது இந்த செய்தியை வெறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, என் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே, என் வாழ்க்கை இவ்வளோ பாரமாக இருக்குதே, இவ்வளோ தேவைகளோடு இருக்கிறனே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே, நான் என்ன செய்வேன் எது செய்வேன்னு வாழ்க்கையில் புலம்பி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? அன்பானவர்களே, இயேசு உங்களோடு இருப்பார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறுங்க. உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, அங்கே பேதுரு அவருடைய படகு நிரம்பணம் மாத்திரம் யாரை கூப்பிட்டாரு? பக்கத்தில் உள்ளவங்களையும் கூப்பிட்டாரு. உங்கள் நிமித்தம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க எப்ப இயேசு நம்மோடு இருப்பார் அப்படின்னா. ரெண்டாவது கேள்வி, இயேசு நம்மோடு இருக்கிறாரு, ஆனா இன்னைக்கு நீங்கள் நானும் அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை எப்பயாவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? இத்தனை ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே ஆண்டவரே, இத்தனை ஆசீர்வாதங்களை நான் அனுபவிப்பதற்கு நான் பாத்திரவானா என்று எப்பயாவது சிந்திச்சு பார்த்துருக்குறோமாங்க? ஒருவேளை சிந்தித்திருப்போம் அப்படின்னா பேதுருவும் யாக்கோபும் யோவானும் என்ன செய்தாங்களோ அதை நம்ம இன்னைக்கு செஞ்சிருப்போங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் சொன்னாரு, இது இல்லப்பா ஆசீர்வாதம், நீ வா, நீ என்னை பின்தொடர்ந்து வா, இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கட்டளையிடுவேன்னு சொன்னாரு. என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிச்சு? எல்லாவற்றையும் விட்டு சென்றார்களே, என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு? பரலோகத்தில் நமக்காக ஆயத்தப்படுகிற ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அதுக்கு 12 வாசல் இருக்கிறது. அந்த 12 வாசல்களில் 12 அஸ்திபாரங்கள் என்று பேதுரு பவுல் சொல்றாங்க. இந்த அஸ்திபாரங்கள், இந்த வாசல்களுக்கு யாருடைய பெயர் இருக்குது அப்படின்னா, இயேசுவுக்காக யாரெல்லாம் விட்டு சென்றார்களோ அவர்களுடைய நாமங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்குதுங்க. அன்பானவர்களே, முடிவு காலத்தில் நமக்குள்ள அதுக்கு எச்சரிப்பு என்ன அப்படின்னா, இயேசு நம்மோடு இருந்தார் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். இன்னைக்கு வெறுமையான வாழ்க்கை நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசுவை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை வாழ்க்கையில் அனுமதிங்க. இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தோம் அப்படின்னா இடம் கொள்ளாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவாருங்க. ஒருவேளை நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த தன்மையை நான் உணரலை அப்படின்னா, பேதுரு உணர்ந்தார். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தேவன் அழைப்பதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. என்ன தெரியுங்களா? இது இல்லப்பா ஆசீர்வாதம், இதை காட்டிலும் பன்மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும் அவனை மாத்திரம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக உலக பிரகாரமான அவருடைய வாழ்க்கையின் படகை அவர் நிரப்ப வேண்டியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இன்னைக்கு தேவனை ஓரளவுக்கு பின் தொடரும் போதே இவ்வளோ ஆசீர்வாதம் அப்படின்னா தேவனை முழுவதுமாக பின்தொடருவோம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற முடியும் என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த தருணத்தை நாம் உணர்ந்திருப்போம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த காரியத்தை நாம் அழிந்திருப்போம் அப்படின்னா, என்னைக்கோ கிறிஸ்துவை நாம் பின் தொடர்புகளாய் மாறி இருப்போங்க. பின் தொடர்கிறதுலாம் என்ன அர்த்தம் தெரியுங்களா?
பேதுருவும் யாக்கோபும் யோவானும் எங்கே போனாங்க? ஊழியத்துக்கு போனாங்க. இன்னைக்கு ஊழியத்தை செய்யாததற்கு முன்பதாகவே இவ்வளோ ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை தேவனுக்காக நான் ஊழியம் செய்கிறவனா மாறிட்டேன் அப்படின்னா தேவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பாரு. சிந்திக்கிறீங்களா? இந்த முடிவின் வேலையில் தேவன் நம்மோடு பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா, வாப்பா நீ என் ஊழியத்தை செய், நீ என் ஊழியத்தை செய்யும் போது இது இல்லை ஆசீர்வாதம், இதை காட்டிலும் பன்மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த இம்மையிலும் கொடுப்பேன், நான் மறுமையிலும் கொடுப்பேன், நீ ஊழியத்துக்கு தயாரா என்பதுதான் ஆண்டவர் நம்ம முன்னாடி வைக்கிற கேள்விங்க. யோசித்து பாருங்க. அவன் ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னே தாழ விழுந்துட்டான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவன் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. அது யாரால மட்டும்தான் தர முடியும் அப்படின்னா தேவனால மட்டும்தான் தர முடியும். தேவனால் மட்டுமே தர முடியும் ஆசீர்வாதத்தை அவன் கண்டதுனால அவன் தாழ விழுந்து தன்னையும் தன் வாழ்வையும் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் சொன்னாரு, இனிமேட்டு நீ மீன் பிடிக்கிறவன் இல்லை, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவின் மூலமாய் மனுஷரை பிடிக்கிறவர்களா மாத்தினார். இந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவு என்ன தெரியுங்களா? எல்லாவற்றையும் விட்டு சென்றான். ஒரு பிரசங்கம் எத்தனை பேப்டிசம் தெரியுங்களா? 3000 பேப்டிசம். என்ன ஆசீர்வாதம்! இன்னொரு ஆசீர்வாதத்தையும் பேதுரு அடைஞ்சாருங்க. யாக்கோபும் யோவானும் அடைஞ்சாங்க. அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா வேதாகமத்தில் படிப்போம் அப்படின்னா அவ்வளோ அற்புதம், அவ்வளோ ஆச்சரியம். அன்பானவர்களே, இந்த முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று, இயேசு நம்மோடு வாழ்க்கையில் வந்தார் அப்படின்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற முடியும். வெறுமையான உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாய் மாறும். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கை அது மாறுங்க. செழிப்பு அப்படின்னா உலக பிரகாரமான செழிப்பு மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு கோடி பணம் வச்சிருந்தும் சமாதானம் இல்லாத நபர் இருக்கிறாங்க. கோடி பணம் இல்லாமல் சமாதானம் இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் என்பது மன நிறைவு, சமாதானம், சந்தோஷம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தரணும் அப்படின்னா நாம் அவரை பின்தொடரக்கூடிய பிள்ளைகளாய் மாறணுங்க. ஒருவேளை நான் ஆசீர்வாதத்தில் தான் இருக்கிறேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னா இது இல்லைங்க ஆசீர்வாதம். தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னா இதை காட்டிலும் பன்மடங்கு ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற நம்ம சிந்திக்கிறோமா? யோசிக்கிறோமா? பேதுருவை போல, யாக்கோபை போல, யோவானை போல முழுவதையும் விட்டு போவதற்கு மனமில்லாதவர்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? அன்பானவர்களே, அவரை முழுவதுமாக பின்தொடர நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா இது அல்ல ஆசீர்வாதம், இதை காட்டிலும் பன்மடங்கு ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் தேவன் நமக்கு தருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறாருங்க. அவர் நமக்காக எல்லாவற்றையும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவரை பின்தொடருவது. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நம்ம இயேசுவை பின்தொடருவதற்கு பிரயாசப்படுகிறோமா? ஒருவேளை கஷ்டத்தோடு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சாதான் நான் உங்களை பின்தொடருவேன் அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்கிறீங்களா? அன்பானவர்களே, ஆண்டவரால் உங்கள் வாழ்க்கையை மாத்திரமல்ல உங்களால் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த முடிவு காலத்தில் நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமே, தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வேறு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை முழுவதுமாக பின்தொடரக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை நம்மகிட்ட காணப்படணுங்க. இன்னைக்கு அந்த முழுமையான வாழ்க்கையை பின்தொடரக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய தருணத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. அவர்கள் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்பதாக தேவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு முன்கூட்டியே காட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி முதலாவது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறும்படியான தருணத்தை தேவன் அவர்கள் கொடுத்தார். அவங்க அதை உணர்ந்தாங்க. ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் விட்டுறேன்ப்பா, இது இல்லைப்பா ஆசீர்வாதம், உங்கள் பின்னாடி வந்தோம் அப்படின்னா பல மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிப்போம் ஆண்டவரேன்னு சொல்லி பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேருமே ஆண்டவரை பின்தொடர்வதற்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க தான் வேதாகமம் சொல்லுது முதல் சீஷர்கள். இயேசுவை முகமுகமாய் சந்தித்து இயேசுவுடனான சந்திப்பின் மூலமாய் முதல் சீஷர்களாய் மாறினது பேதுருவும் யாக்கோபும் யோவானும் தான். அவர்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல பரலோக ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருந்தாங்க. அன்பானவர்களே, நாமும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் நாடி தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? இது இல்லைங்க ஆசீர்வாதம்.
பரலோகம்தாங்க நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த பரலோக ராஜ்யத்துக்காக நாம் இந்த பூமியில் எதையெல்லாம் விடுறோமோ, எதையெல்லாம் விட்டு தேவனை பின் சொல்கிறோமோ, அதை காட்டிலும் பன்மடங்கு ஆசீர்வாதத்தை பரலோகம் நமக்காக ஏற்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற நம்ம ஒரு கணம் சிந்திப்போம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஆண்டவருக்குள்ளாக யோசிப்போம் அப்படின்னா, சிந்திச்சு பார்ப்போம் எது ஆசீர்வாதம். முதல் சீஷர்கள் எல்லாவற்றையும் முழுமையாக விட்டு தேவனை பின் சென்றது போல நாமும் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக விட்டு அவரை பின் தொடர்ந்தோம் அப்படின்னா ஆசீர்வாதங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை அன்பு தேவன் நமக்கு தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற நம்ம ஒரு கணம் சிந்தித்து, ஒருவேளை எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் தேவனை நான் பின் தொடரலை, என்ன தேவன் ஆசீர்வதித்து தான் வச்சிருக்கிறாரு, இன்னும் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு நான் பாத்திரவான் இல்லை என்ற உணர்வே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்க வேண்டிய தருணத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு உணவு இல்லாமல், உடை இல்லாமல், இருப்பிடம் இல்லாமல், எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் அநேக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவைகளின் மத்தியிலும் நம்மை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் தகுதியானவர்களா என்பதை நம்ம சிந்திப்போம் அப்படின்னா என்னைக்கோ தேவனை முழுவதுமாக பின்தொடர்கிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் மாறி இருப்போங்க. ஆனால் ஏன் இன்னும் நம்ம தேவனை முழுவதாக பின்தொடர முடியலை அப்படின்னா நாம் இன்னும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் நம்ம என்ன பண்ணலை, யோசிக்கலை. அதை யோசிப்போம் அப்படின்னா நிச்சயமாக பரலோகத்தின் ஆண்டவர் அவரை முழுவதுமாக பின்தொடர்வதற்கு தேவன் நம்மை அழைப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறாருங்க. முடிவு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவரை கொஞ்சமாக தேடும்போது இவ்வளோ ஆசீர்வாதம் அப்படின்னா நீங்கள் நானும் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை தேவனால் தர முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதே தேவனுடைய மிகப்பெரிய ஆவலாக இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற நம்ம யாராவது, ஆண்டவரே நான் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிற தகப்பனே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, அது பரலோக ஆசீர்வாதமாய் மாறணும், பேதுருவும் யாக்கோபும் யோவானும் உன்னை பின்தொடர்ந்தது போல நானும் பின்தொடர ஆசைப்படுற ஆண்டவரே, என்னையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்களா அப்படின்னு சொல்லி தேவனுடைய பாதபடியில் யாராவது நம்ம கேட்போம் அப்படின்னா நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்து தேவனுக்காக யாவற்றையும் விட்டு செல்வதற்கு நாம் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் மாறுவோம். நாம் ஜெபம் செய்து தேவனுடைய சமூகத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த அற்புதமான நேரத்திற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, இயேசுவை முகமுகமாய் சந்தித்த நபர்களில் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. இயேசு பேதுருவோடு இருந்ததுனால மட்டும்தான் ஆசீர்வாதம் தகப்பனே. ஆனால் பேதுருவை இதுவல்ல ஆசீர்வாதம், இதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவன் அடையும்படியாக பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறும்படியாக எல்லாவற்றையும் விட்டுமை பின் சென்றார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே. எங்கள் அன்பு தெய்வமே, பரலோக ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒருவேளை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நாங்கள் விட வேண்டும் என்று கர்த்தர் சித்தமுள்ளவராக இருப்பேரானால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நாங்கள் துளைத்தாவது அந்த பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் யாவருக்கும் கர்த்தர் இரக்கங்களையும் கிருபைகளையும் செய்யும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. என் அன்பு தெய்வமே, பரலோக ஆசீர்வாதத்தை நாங்கள் மாத்திரமல்ல எங்களை சுற்றி உள்ள பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வதற்கு, நாங்கள் ஊழியக்கார பிள்ளைகளாய் மாறுவதற்கு, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் அழைப்பை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எப்படியாகிலும் ஊழியத்தை செய்து உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தரும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக நம் அடுத்த செய்தியிலே சந்திக்கும் வரை கர்த்தர் நம்மை அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.